ஷேக் ஹசீனா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தான் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக். 2009 இருந்து போன வருஷம் 2024 வரைக்கும் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஷேக் ஹசீனா. இந்தியாவோட உதவியோட அந்த நாட்டை உருவாக்கிய தலைவரான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட மகள் தான் வந்து இந்த ஷேக் ஹசீனா. போன வருஷம் நடந்த மாணவர்கள் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது போன வருஷம் எடுத்த சில நடவடிக்கைகளால் ஏராளமான மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது இப்போ ஆளும் இடைக்கால அரசாங்கத்தோட குற்றச்சாட்டு. பிரைம் மினிஸ்டராக அவங்க எடுத்த நடவடிக்கைக்கு எதிரான அந்த வழக்கில் தான் வந்து வழக்கோட விசாரணையில் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே வந்து வன்முறையை வந்து பெரும்பாலான வளரும் நாடுகள் வந்து விரும்புறது கிடையாது. குறிப்பாக அண்டை நாடுகள் மீது நல்லுறவை விரும்புகிறது தான் வந்து இந்தியா. அதில் முக்கியமான ஒரு நாடு வந்து பங்களாதேஷ். பங்களாதேஷோட இந்தியா எப்பவுமே நட்பு பாராட்டும். அதே மாதிரி பங்களாதேஷ்க்கும் இந்தியா வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நட்பு நாடு. முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வழிகாட்டுதலின்படி அங்கே ஒரு இடைக்கால அரசாங்கம் இப்போ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சி காலமும் முடிய போகுது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து ஷேக் ஹசீனா தரப்பில் வந்து சட்ட ரீதியான அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக தான் வந்து இந்த யூனிஸ் வழிகாட்டுதலின்படி நடக்கிற இந்த இடைக்கால அரசு நிற்குது. சரி, ஸோ இப்போ இந்த தீர்ப்பின் மூலயமா எந்த ஒரு வன்முறை போராட்டம் அப்படி எதுவுமே இல்லாமல் அமைதி, ஒரு ஜனநாயகம், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மையோட இனிவரும் நாட்களை வந்து அவங்க கடந்து வர்றது மட்டும் இல்லை, அடுத்த தேர்தலையும் வந்து ஜனநாயக முறைப்படி சந்தித்து மக்களோட ஆதரவை பெற்றால் மட்டும்தான் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் தாண்டி மக்கள் மன்றத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு அதிகம் இருக்கா அல்லது இப்போ இருக்கிற இடைக்கால அரசாங்கத்துக்கு ஆதரவு அதிகம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். அதன் பிறகு தான் ஷேக் ஹசீனா அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண்மையானதா, மிகைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பின் மூலமாக தான் நிரூபிக்கப்படும். தேர்தல் மட்டும் இல்லை, அனைத்து நடவடிக்கைகளுமே வந்து பங்களாதேஷில் வந்து ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட எதிர்பார்ப்பு ஒரு அண்டை நாடாக. தேங்க்யூ.